ஹாய் வஸ் மணத்தக்காளி கீரை க்ரீமி சூப், அம்மா கை மணத்தக்காளி தொக்கு, உருண்டை சாதம். இது ரெண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை சாதம்னாவே நம்ம அம்மா பாட்டி அம்மம்மா இவங்கெல்லாம் தாங்க ஞாபகத்துக்கு வராங்க. நம்ம ஸ்கூல் லீவ் நாட்களில் நம்ம நிறையா நேரம் விளையாடிக்கிட்டு சாப்பிட்றதுல கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்துகிட்ருப்போம். நம்ம அம்மா பாட்டியெல்லாம் பண்ணுற ஐடியா ஸ்மார்ட்டான ஐடியா இது தாங்க. நம்மளை ஹெல்த்தியாகவும் கவனிச்சிருவாங்க, அதே சமயத்தில் நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிட வச்சுருவாங்க. அப்படி ஒன்று தாங்க இந்த உருண்டை சாதம். மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி அதில் உப்பு சிறிது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் 3 கைப்பிடி அளவு நான் சூப்புக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. மீதி கீரையை தொக்கு உருண்டை சாதத்துக்கு நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். தொக்கு உருண்டைக்கு தேவையான பொருட்களை இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் விட்டு மெஷர்மெண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஆயில் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சிறிதளவு புளி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சீட்ஸு. கொத்தமல்லி சீட்ஸ் கீரையை நமக்கு ஈஸியாக ஜீரணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி பித்தத்தை தணிக்கக்கூடியது. மணத்தக்காளி கீரைக்கு இருக்கிற ஹார்ட்னஸ்க்கு நம்ம இந்த கொத்தமல்லி சீட்ஸோட வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தொக்கு சாதம். கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டோட அந்த சட்னி ஒட்டிக்கிட்டு நமக்கு உருண்டை சாதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் போதுமானதாக இருக்கும். இப்போ இதோட க்ளீன் பண்ணி வச்சு மீதி கீரைகளை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா இது போல் சுருண்டு வதங்கி வந்துடணும். இது இப்படியே ஆற வச்சு சட்னியை அரைக்கிறதுனாலும் அரைக்கலாங்க. ஆனால் கீரைக்கான ஹார்ட்னஸ் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால இதில் 1/2 கப் வாட்டர் விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு கீரையை லேசாக வேக விட்டு எடுத்து வச்சுங்க. ஆற விட்டு சட்னியாக ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி தொக்கு உருண்டை சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் ஊற்றிக்கிறனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. இது 1 கப் ரைஸுக்கான அளவு மட்டுமே. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா உப்பெல்லாம் போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த 1 கப் ரைஸை இதில் ஆட் பண்ணி மசாலா இதில் கோட்டாகிற மாதிரி நல்லா இது போல் பரட்டி விட்டுக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் சட்னி இதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த உருண்டை சாதத்துக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டு சாப்பாட்டோட சட்னி நல்லா கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 7-8 சொட்டு லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சது நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 கப் சாதத்தில் 1/2 கப் சட்னியோட நமக்கு நல்ல பெரிய உருண்டையாக 2 உருண்டை சாதம் கிடைக்குங்க. இப்போ இது உருண்டைகளாக 2 உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அந்த உருண்டைகளை பார்க்கும்போதே நமக்கு கையில் வாங்கி சாப்பிட மாட்டோமா அப்படின்னு தோணுது இல்லைங்களா? நம்ம அம்மா குடிக்கல ஓடி வந்து வாங்கி சாப்பிடுவோம் போட்டி போட்டுக்கிட்டு. அதுதாங்க ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு சைடில் 1 கப் தயிர் வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கிரீமியான சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இது தேங்காய் எண்ணெயில் சூப் ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டையும் கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவை லேசாக இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதும் 3 கைப்பிடி அளவு நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது போல் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த மணத்தக்காளியை இதில் ஆட் பண்ணி நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இதெல்லாம் போட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் வாட்டர் விட்டு அந்த கீரையை நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கீரை வேகட்டும். கீரை நல்லா கொதிச்சு வந்ததும் திக்காக 1 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 4 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விடுங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பரும் போட்டுக்கோங்க.
தேங்காய் பாலில் 4 நிமிஷம் கீரை கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பை இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆக்கலாங்க. 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எத்தனையும் போக்க வல்லது. வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைக்க வல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது. அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த மணத்தக்காளி க்ரீமி சூப், அம்மா கை உருண்டை மணத்தக்காளி தொக்கு சாதம், இது போல் நீங்களும் ஒரு லஞ்சு செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது இந்த ஹெல்த்தியான லஞ்ச் காம்போங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.